குட் மார்னிங் கைஸ். இது நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதுதான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸ்விட்ச் 1 ஆன் ஆனால் மோட்டார் 1 மோட்டார் 2 ஆன் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்விட்ச் 2 ஆன் ஆனால் மோட்டார் 3யும் மோட்டார் 4ம் ஆன் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்விட்ச் 3 ஆன் ஆனால் எல்லா மோட்டாருமே ஆஃப் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ப்ரோக்ராமே நம்ம பார்க்கலாம். ஸ்விட்ச் 1 ஆன் ஆனால் மோட்டார் 1 ஆன் ஆகணும், மோட்டார் 2 ரெண்டுமே ஆன் ஆகணும். நம்ம பேரலாக போகணும். ஸ்விட்ச் 2 ஆன் ஆச்சுன்னா மோட்டார் 3 ஆன் ஆகணும், பேரலல் கனெக்ஷன் போட்டுக்கலாம். மோட்டார் 4ம் ஆன் ஆகணும். ஸ்விட்ச் 3 ஆன் ஆச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மோட்டாருமே ஆஃப் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஸ்விட்ச் 3 ஆன் மீன்ஸ் என்ன? நார்மலி க்ளோஸ் கான்டாக்ட். ஸ்விட்ச் 3 ஆன் ஆச்சுன்னா மோட்டார் 3யும் ஆன் ஆகணும், மோட்டார் 4ம் ஆன் ஆகணும். எல்லா பக்கமே ஸ்விட்ச் 3 வந்து நார்மலி க்ளோஸ் கான்டாக்ட் போட்டிங்கன்னா எப்போ அதை நம்ம ஆன் பண்ணுறோமோ அப்போ வந்து அது கட் ஆயிரும். நான் ஒவ்வொரு ரங்குக்கும் தனித்தனியாக போட்டிருக்கேன். நீங்கள் ஒரே சுவிட்சுக்கு அடுத்து ஒரு ஸ்விட்ச் 3 போட்டிங்கன்னா போதும், ரெண்டு ரங்குக்குமே உங்களுக்கு வந்து காமனாக ஒர்க் ஆகிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஆன் பண்ணுறேன். ப்ரோக்ராம் ரன் மோட் ஆன் பண்ணுங்கள். இப்போ வந்து பாருங்கள், ஸ்விட்ச் 3 வந்து பாருங்கள் நார்மல் க்ளோஸ் கான்டாக்ட் போட்டங்காட்டி அது ஆல்ரெடி வந்து ரன் ஆகிட்டு தான் இருக்குது, ஆல்ரெடி சப்ளை போயிட்டுருக்கு. இப்போ ஸ்விட்ச் 1 ஆன் பண்ணோம்னா மோட்டார் 1 மோட்டார் 2 ஆன் ஆயிடுச்சு, சப்ளை இது ஆல்ரெடி இருக்குது. இப்போ ஸ்விட்ச் 2 ஆன் பண்ணோம்னா மோட்டார் 3யும் மோட்டார் 4ம் ஆன் ஆயிடுச்சு. இப்போ ஸ்விட்ச் 3 வந்து நம்ம எதுவுமே பண்ணல, ஆஃபில் தான் இருக்குது. நார்மல் க்ளோஸ் கான்டாக்ட் அதை வந்து ஆல்ரெடி ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ ஸ்விட்ச் 3யை எப்போ நம்ம மேனுவலாக ஆன் பண்ணுறோமோ அப்போ வந்து எல்லா மோட்டரும் நம்ம கட் ஆஃப் ஆயிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம கட் ஆஃப் ஆயிடுச்சு. மறுபடி ஆஃப் பண்ண ஸ்விட்ச் 3யை ஆன் ஆயிடுச்சு, எல்லா மோட்டரும் ஆன் ஆயிடுச்சு. இந்த ப்ரோக்ராமுக்கான ட்ரிக்ஸ் இருக்குது கைஸ். ப்ரோக்ராமுக்கான ட்ரிக்ஸ் நிறைய இருக்குது. நீங்கள் வந்து இந்த நார்மலி ஓப்பன் கான்டாக்ட், நார்மலி க்ளோஸ் கான்டாக்ட் இதை வச்சே வந்து நீங்கள் எல்லாத்துக்கும் ப்ரோக்ராம் நீங்கள் பண்ண முடியும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். பாருங்கள், 7th கொஸ்டின். இப்போ ஸ்விட்ச் 1 ஆன் ஆச்சுன்னா லோடு 1 லோடு 2 ஆன் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்விட்ச் 2 ஆன் ஆச்சுன்னா லோடு 3யும் லோடு 4ம் ஆன் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்விட்ச் 3 ஆன் ஆச்சுன்னா லோடு 1 லோடு 3 ஆஃப் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்விட்ச் 4 ஆன் ஆச்சுன்னா லோடு 2ம் லோடு 4 ஆஃப் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும் கைஸ். இப்போ ஸ்விட்ச் 1 ஆன் ஆச்சுன்னா F8 அங்கே வந்து ஃபில் பண்ணிடலாம். அதே ப்ரோக்ராமை எடிட் பண்ணுறேன். இப்போ ஸ்விட்ச் 1 ஆன் ஆச்சுன்னா மோட்டார் 1 மோட்டார் 2 ஆன் ஆகணும். ஸ்விட்ச் 2 ஆன் ஆச்சுன்னா மோட்டார் 3 மோட்டார் 4 ஆன் ஆகணும். ஸ்விட்ச் 3 ஆன் ஆச்சுன்னா மோட்டார் 1 மோட்டார் 3 கட் ஆஃப் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஸ்விட்ச் 3 ஆன் மீன்ஸ் நார்மல் க்ளோஸ் கான்டாக்ட். எப்போ ஸ்விட்ச் 3 நம்ம மேனுவலாக ஆன் பண்ணுறோமோ அப்போ வந்து நமக்கு மோட்டார் 1 மோட்டார் 3யும் கட் ஆகணும். ஸ்விட்ச் 4 ஆன் பண்ணோம்னா மோட்டார் 2 மோட்டார் 4ம் கட் ஆஃப் ஆகணும்னு நம்ம சொல்லியிருக்காங்க. கம்பேர் பண்ணுங்க, ஆன்லைன் போடுவாங்க, ஸ்டாப்பில் இருக்குது, ரன் போடுவாங்க. இப்போ பாருங்கள் ஸ்விட்ச் 3 ஸ்விட்ச் 4 வந்து பார்த்தீங்கன்னா நார்மலி க்ளோஸ் கான்டாக்டில் இருக்கிறங்காட்டி நம்ம ஆல்ரெடி வந்து அதில் சப்ளை இருக்குது.
இப்போ வந்து நம்ம சுவிட்ச் 1 ஆன் பண்ணுறோம். மோட்டார் 1 ஆன் ஆயிடுச்சு, மோட்டார் 2வும் ஆன் ஆயிடுச்சு. சுவிட்ச் 2 ஆன் பண்ணுறோம். மோட்டார் 3யும் ஆன் ஆயிடுச்சு, மோட்டார் 4ம் ஆன் ஆயிடுச்சு. சுவிட்ச் 3 நம்ம இப்போ வந்து மேனுவலாக ஆன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க. அப்போ ஆல்ரெடி ஆஃபில் தான் இருக்குது. ஆன் பண்ணுறோம்னா மோட்டார் 1ம் மோட்டார் 3யும் கட் ஆஃப் ஆயிடணும். சுவிட்ச் 4 ஆன் பண்ணோம்னா மோட்டார் 2வும் மோட்டார் 4ம் கட் ஆஃப் ஆயிடணும். இதுதான் கைஸ் இதுக்கான ப்ரோக்ராமிங். ஸ்டாப் பண்ணிடலாம். ஆஃப் அண்ட் மோட் வந்துடலாம். இது வந்து ப்ரோக்ராம் தான் கைஸ். இதுக்கான கனெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பின்னாடி நம்ம பார்க்கலாம். கனெக்ஷனையும் ப்ரோக்ராமே கன்ஃபியூஸ் பண்ணிக்குது. ஃபஸ்ட் ப்ரோக்ராமில் வந்து ஸ்டாண்டர்டைஸ் ஆகுங்க. அதுக்கப்புறம் எப்படி கனெக்ட் பண்ணலாம், கனெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி சுவிட்சு மோட்டார் கனெக்ஷன்ஸு அதெல்லாம் நம்ம வந்து பின்னாடி பார்ப்போம் நெக்ஸ்ட் கிளாஸில். ஓகே கைஸ், தேங்க்யூ.